nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Sony Ultra 10 speaker இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நீங்க ஒரு புத்தகம் எழுதிருக்கீங்க, பிலிப்பிசம். என்ன அது, ஏன் அப்படியான ஒரு புத்தகம்? தமிழ்நாடுல கலாச்சாரத்துல திருக்குறள் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. பார்ட் ஆஃப் த டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. திருக்குறள், குறள்னு வார்த்தை இருக்கு. திருவள்ளுவர் கிரியேட் பண்ண மொழி இல்ல, அது தமிழ் கிராமர்ல ஞான மொழிக்கு கொடுத்த ஒரு வார்த்தை தான் இந்த குறள். என்ன ரைட்டிங் டிஸ்டிங்விஷ் பண்ணதுக்கு ஒரு தனி ஒரு வேர்ட் கிரியேட் பண்ணோம். பிலிப், FILLIP, ஊக்கம் கொடுக்குது வார்த்தை, ஊக்கம் கொடுக்குது சில செயல்கள். டெய்லி ஒரே ஒரு கருத்து ஆவரேஜ் எழுதிக்கிட்டு இருந்து 10 வருஷத்துல அது 3333 எழுதினேன். ரெஸ்பயர், அஸ்பயர், பர்ஸ்பயர், இன்ஸ்பயர், எக்ஸ்பயர். 5 வார்த்தை எல்லாமே காமா தான். வாழ்க்கையில எல்லா ஆஸ்பெக்ட் இதுல இந்த 5 வார்த்தையில. ரெஸ்பயர்னா நமக்கு பிரீதிங், உள் சுவாசம் போகுது, அதான் ரெஸ்பிரேஷன், ரெஸ்பயர். அஸ்பயர்னா நம்ம ஆசைகள், கோல் செட் பண்ணணும் நம்ம வாழ்க்கை. பர்ஸ்பயர் பண்ணா அது நல்ல விடாத முயற்சியில தான் அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும். அதை அச்சீவ் பண்ணும்போது தான் இன்ஸ்பயர் ஆகும். அது பிறகு எக்ஸ்பயர், எல்லாம் விட்டுட்டு போகணும். டைட்டில்ல இருந்து லாஸ்ட் லைன் வரை ஒரிஜினல் எந்த கருத்துக்கள், பல சோர்சஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் பிளஸ் வரை இந்த மூணுமே கனெக்டட் இல்ல. பல்பு வந்தது ஆவி, ஸ்பிரிச்சுவல். ஸோ இதுல நிறைய ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ் இருக்கு. பேஸ் வந்து நம்ம உடல். திருக்குறள் 2000 வருஷத்துல 24 மொழியில தான் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. பிலிப்பிசம் 3 எடிஷன் இந்த பெஸ்ட்செல்லர், அமேசான்ல பெஸ்ட்செல்லர். 4 வருஷத்துல 40 மொழியில டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. தமிழ்ல மட்டும் தனி ஒரு தலைப்பு, புது யுக குறள் மொழி. போலீஸ் ஆஃபீஸரா இருந்து, அதுவும் நீங்க ராஜீவ் படுகொலையில பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருந்தது. அந்த படுகொலை, அதுல நம்ம எப்படி பாதிக்கப்பட்டோம், என்னவா இருந்தோம், அதுல இருந்து மீண்டு வந்தது எப்படி, அதை தாண்டி இது ஏன்? இது என் உள்ள சுவாசம் என்று சொல்லலாம். இந்த இன்னர் பிரெத், என் ஆக்சிஜன், என் இன்ஸ்பிரேஷன், இதுதான் என் டிஎன்ஏ. சார், ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நீண்ட நெடிய காலம் பணியாற்றிருக்கீங்க. நிறைய முக்கியமான பெரிய விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாடு இருந்திருக்கு. பெரிய தாக்குதலில் இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க, பிலிப்பிசம்னு. அந்த பேரே வித்தியாசமாக இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்குது. என்ன அது, ஏன் அப்படியான ஒரு புத்தகம்? நீண்ட கால அனுபவங்கள், தி எசன்ஸ் எடுத்து தான் சில ஞான மொழிகள் நான் சின்ன வயசுலேருந்து எழுத ஆரம்பித்தது. 1, 2, 3, 4 டீனேஜில் எழுதினேன். அண்ட் ப்ளஸ் நான் தமிழ்நாடு கேடரில் IPS அலாட்மெண்ட் கிடைச்ச பிறகு இந்த தமிழ்நாட்டில் கலாச்சாரத்தில் இந்த திருக்குறள் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எங்கே போனாலும் சாதாரண குடிமகன் ப்ளஸ் முதலமைச்சர் வரை திருக்குறள் எப்போவுமே கோட் பண்ணுவாங்க. ஸோ அது பார்ட் ஆஃப் த டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு. அது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு இம்பேக்ட். ஆல்ரெடி நான் ஒரு அஃபாரிசம் ரைட்டராக இருந்தது. ஆனால் அதுக்கு அதிகமாக ஊக்கம் கிடைச்சது தமிழ்நாட்டில் வந்த பிறகு. 15-20 வருஷம் முன்னே எப்படி திருக்குறள், குறள்னு வார்த்தை இருக்குது. ஒரு மொழி அதுக்கு பேருனா குறள். திருவள்ளுவர் கிரியேட் பண்ண மொழி இல்லை, அது தமிழ் கிராமர்ல ஞான மொழிக்கு கொடுத்த ஒரு வார்த்தை தான் இந்த வேர்ட் குறள். ஆனால் என்ன ரைட்டிங் டிஸ்டிங்விஷ் பண்ணதுக்கு ஒரு தனி ஒரு வேர்ட் கிரியேட் பண்ணோம். அது என்ன வேர்டு கரெக்டாக இருக்கும், ஆப்டாக இருக்கும் நினச்சிட்டு இருக்கும்போது இந்த கான்செப்ட், என் சர்நேம் பிலிப், ஆனால் அந்த பிலிப் இல்லை, இது பிலிப், FILLIP, ஊக்கம் கொடுக்குது வார்த்தை, ஊக்கம் கொடுக்குது சில செயல்கள். அந்த ஆங்கிளில் பிலிப் பிலிப்பிசமாக மாற்றினேன். பிலிப்பிசம். அப்போ தான் மாணவராக இருக்கும்போது பொலிட்டிக்கல் ஃபிலாசபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஃபிலாசபி அண்ட் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. ஸோ இது ஒரு உலகத்துக்கு ஒரு புது இசம். எப்போவுமே மனிதனுக்கு எது தேவை இருக்குது வாழ்க்கையில்? 3 விஷயம். என்னன்னு தெரியுமா? அது சாப்பாடு, அறிவு, படிப்பு, வேலை. இதெல்லாம் அடிப்படை தேவைகள். பட் அதுக்கு மேலே நமக்கு 3 தேவைகள். என்ன? என்கரேஜ்மெண்ட், என்கரேஜ்மெண்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். ஓகே. தட் மீன்ஸ் ஊக்கம் கிடைக்கணும் நம்ம வாழ்க்கையில்.
நல்லா செய்கிறதுக்கு, நல்லா வாழறதுக்கு, சந்தோஷமாக இருக்கணும், நல்லா செய்கிறதுக்கே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கணும். we should become the best version of ourselves. ஸோ அந்த ஆங்கிளில் நான் ஃபிலிப்பிசம்ஸ் எழுத ஆரம்பித்தேன். ஒரு லாஸ்ட் 10 years ஆஃப் சர்வீஸில் தான் மேக்ஸிமம் எழுதினேன். தினம் ஒன்றோ 2 இன்ஸ்பிரேஷனில் தான் இது வரும். திடீர்னு நம்ம உட்காந்து எழுத முடியாது. இன்றைக்கி நான் 10 எழுதுன்னு சொல்ல முடியாது. சில நாள் நமக்கு எந்த இன்ஸ்பிரேஷன் கிடைக்காது. பட் நமக்கு டிஃப்ரெண்ட் லெவலில் நமக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஸோ அப்படி டெய்லி ஒரே ஒரு கருத்து ஆவரேஜ் எழுதிக்கிட்டு இருந்து 10 வருஷத்தில் அது 3333 எழுதினேன். அது அப்புறமா இது வந்து நான் டெய்லி அந்த டைமில் தான் ஃபேஸ்புக்குன்னு சொல்லி ஒரு இது கிரியேட் ஆயிடுச்சு சோஷியல் மீடியாவில். ஸோ மக்கள் கூட எந்த எழுத்தாளர் கூட அவங்க கான்செப்ட்ஸ் ஐடியாஸ் வந்து உடனே ஷேர் பண்ணி அவங்க உடனே ஃபீட்பேக் கிடைக்கும். அவங்களுக்கு அப்போ ஊக்கம் கிடைக்கும். இப்போ இது முன்னே ஒரு ரைட்டர் வந்து ரைட்டர் வந்து திருக்குறள் எழுதுகள் நாடுகளில் அந்த திருவள்ளுவருக்கு எந்த ஊக்கம் கிடைக்கல. அவர் சொந்த இதில் எழுதிட்டே இருந்தார். அப்புறமா அவர் ரொம்ப நாள் எழுதின பிறகு அதை கலெக்ட் பண்ணி அது தமிழ் சங்கத்துக்கு அனுப்பும்போது அவங்க அது முதல்ல அதை ரெஃப்யூஸ் பண்ணாங்க. அந்த இதில் அங்கே பப்ளிஷ் பண்ணதுக்கு, அங்கே அனௌன்ஸ் பண்ணதுக்கு. அது பிறகு இவங்க வந்து அவாயின்னு சொல்லி போய்டஸ் கிட்ட இந்த அவங்க ஸ்கிரிப்டு அந்த டைமில் எல்லாம் பேப்பர் இல்லை, எல்லாம் இலையிலலாம் எழுதி அந்த அம்மா படித்த உடனே அந்த சங்கம் சீஃபுக்கு இந்த அவாய் ஒரு நோட் அனுப்புனாங்க. தட் இது வந்து சமுத்திரமே ஒரு கிரெயின் ஆஃப் ரைஸ் மேலே எழுதின மாதிரி இருக்குது. அப்படின்னு ஒரு கருத்தில் அவ்வளோ ஆழம் இருக்குது. சமுத்திரம் மாதிரி உண்மையும் ஆழம் இருக்குது. அது பிறகு தான் அந்த 7 வார்த்தையில் தான் திருவள்ளுவர் ஒரு மொழி எழுதியிருந்தாங்க. ஆனால் ஃபிலிப்பிசம் வந்து நான் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல. சிலது வந்து 2 லைன் கப்லெட் மாதிரி இருக்கலாம். பட் சிலது வந்து 3 லைன் 4 லைன், சிலது வந்து ஜஸ்ட் 5 வேர்டு கூட இருக்கும். ஸோ ஒரே கருத்து நான் சொல்கிறேன். இதில் ரெஸ்பயர், ஆஸ்பயர், பர்ஸ்பயர், இன்ஸ்பயர், எக்ஸ்பயர் 5 வார்த்தை எல்லாமே காமா தான். ஸோ இதில் என்ன கிடைக்குது? ரெஸ்பயர், ஆஸ்பயர், பர்ஸ்பயர், இன்ஸ்பயர், எக்ஸ்பயர். வாழ்க்கையில் எல்லா ஆஸ்பெக்ட் இதில் இந்த 5 வார்த்தையில் இருக்குது. ஸோ நம்ம வந்து வாழ்க்கையில் ரெஸ்பயர்னால் நமக்கு ப்ரீதிங், உள் சுவாசம் போகிறது, அதான் ரெஸ்பிரேஷன், ரெஸ்பயர். ஆஸ்பயர்னால் நம்ம ஆசைகள், நம்ம ஆப்ஜெக்டிவ்ஸ் நம்ம செட் பண்ணோம், கோல்ஸ் செட் பண்ணணும் நம்ம வாழ்க்கைக்கு. பர்ஸ்பயர் பண்ணால் அது நல்லா விடாத முயற்சி இல்லை தான் அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும். அதை அச்சீவ் பண்ணும்போது தான் இன்ஸ்பயர் ஆகும். வேறு மக்களும் இன்ஸ்பயர் ஆகும், நானும் இது மாதிரி செய்யலாம். அது பிறகு எக்ஸ்பயர், எல்லாம் விட்டுட்டு போகணும். ஸோ வாழ்க்கை இது எல்லாம் சார் வந்து 5 வார்த்தையில், திருக்குறளில் வந்து 7 வார்த்தையில் ஒரு மொழி, ஆனால் சிலதில் இல்லை வந்து 5 வார்த்தையில் என்டையர் லைஃப் எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ ஃபிலிப்பிசம் ஒரிஜினல் டைட்டில்லேருந்து லாஸ்ட் லைன் வரை ஒரிஜினல் எல்லாமே எந்த கருத்துக்கள், பல சோர்சஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஸோ இது வந்து இந்த கவரே ஒரு ஃபிலாசபி இருக்குது. இதில் ஒரு 3 பார்ட் பல்பு. ஆனால் இது சாதாரண பல்பு இல்லை. உலகமே என்டையர் காஸ்மாஸ் இந்த பல்பு உள்ளே இருக்குது. தட் மீன்ஸ் ஒரு கருத்து இந்த புத்தகத்தில் 3333 கருத்துகள். ஒரு கருத்து வந்து இந்த யூனிவர்ஸ் இது அடிக்கல் தத்துவங்கள் அதில் இருக்குது. எசன்ஸ், அந்த ட்ரூத், உண்மை, அந்த எசென்ஷியல் உண்மை இந்த ஒரு கருத்தில் இருக்குது. ப்ளஸ் இந்த 3மே கனெக்டட் இல்லை. பல்பு வந்தது ஆவி, ஸ்பிரிச்சுவல். ஸோ இதில் நிறைய ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ் இருக்குது. ஸ்பிரிட்னா நம்ம மதம் இல்லை, ரிலிஜன் இல்லை. ஸ்பிரிட்னா நம்ம எல்லாமே நம்ம இன்வால்வ் இன் நம்ம பிஸ்னஸில் கூட போலீசிங்கில் கூட ஸ்பிரிச்சுவல் இன்வால்வ்மெண்ட். ஸோ நியாயம், உண்மை எல்லாம் இல்லைன்னா போலீசிங்கே இல்லை. ஸோ அதெல்லாம் என்ன ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ் தான். ஸோ மெயின் திங் இன்ஃபைனைட் இது க்ரோத் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஏரியா. ப்ளஸ் மைண்டு வந்து லிமிட்டேஷன் இருக்குது. எவ்வளோ புத்தியான மனிதனானா கூட அதுக்கு லிமிட்டேஷன் இருக்குது. ஐன்ஸ்டைன் கூட லிமிட்டேஷன் இருக்குது. ஸோ அதுக்கான இது ஒரு சர்க்கிள் மாதிரி சர்க்கம்ஸ்கிரைப். பேஸ் வந்து நம்ம உடல்.
ஸோ இது மூணுமே பாரு ஃபியூஸ்டாக இல்லை, பட் அந்த அதே டைமில் ஒன்றா இருக்குது. மேக்னெட்டிஸ். ஸோ நம்ம ஸ்பிரிட் மைண்ட் பாடி ஒற்றுமை ட்ரினிட்டி கான்செப்ட் இதில் வருது. ஸோ ஃப்ரம் த கவர் டு த லாஸ்ட் பேஜ் வரை இது புக் இஸ் ஃபுல் ஆஃப் ஆக்சிஜன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஸோ சில கருத்துக்கள், giants have gigantic strengths and vulnerabilities too. இது 101 இது கான்செப்ட்ஸ் ஆர் 101 கருத்துக்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்குது. திருக்குறளில் வந்து 10 மொழிகள் ஒரு அதிகாரத்தில். இது வந்து 33 அதிகாரத்தில் 101 ஒரு அதிகாரத்தில் 101 கருத்துக்கள் இல்லைன்னா பிலிப்பிசம் இருக்குது. ஸோ giants have gigantic strengths and vulnerabilities too. ஒரு ஜெயண்டாக இருந்தால், ஒரு பெரிய ஒரு மனிதனா டொனால்ட் ட்ரம்ப்போ எலான் மஸ்க் ஒரு பெரிய ஒரு ரைட்டரா யார் இருந்தாலும் நிறையா ஸ்ட்ரென்த் இருக்குது, அதே நேரத்தில் நிறையா வீக்னஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு நிறையா த்ரெட் இருக்கும், நிறைய டார்கெட்ஸ், பீப்புள் பி டார்கெட்டிங் தேம். ப்ளஸ் அவங்க வீக்னஸ் வந்து ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க மக்கள். ஸோ அந்த கருத்து இந்த இதில். அதே மாதிரி லீடர்ஷிப் பற்றி நிறைய கருத்துக்கள். The human being is the only organism that grows internally and produces externally. மனிதன் மட்டும் தான் இன்டர்னலாக நம்ம க்ரோ பண்ணோம். ஈவன் நம்ம பாடி க்ரோஸ் 18 வயசில் நின்றுடும். அது பிறகு நம்ம வெயிட் தான் வெயிட் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இன்டர்னலாக நம்ம க்ரோ பண்ணலாம். இன்டலெக்சுவலாக, இமோஷ்னலாக, ஸ்பிரிச்சுவலாக, சோஷியலாக. அதான் இன்டர்னலாக. இது ஒன்லி ஆர்கானிசம். வேறு எந்த மிருகம் ஒரு மனிதன் மாதிரி க்ரோத், இன்டர்னல் க்ரோத்து இல்லை. ஸோ ஒரு கருத்து வந்து வித்தியாசமாக இருக்கும். பட் 33 அதிகாரங்களாம் அது பிரித்து. இது வந்து திருக்குறள் வந்து 2000 வருஷத்தில் 24 மொழியில் தான் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. பிலிப்பிசம் வந்து 3 எடிஷன் இந்த பெஸ்ட்செல்லர், அமேசானில் பெஸ்ட்செல்லர். அண்ட் இந்த 4 வருஷத்தில் இது வந்து இதுவரை 40 மொழியில் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஓகே. அண்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஸ்பெஷலாக தனி பப்ளிஷர். அந்த பப்ளிஷர் வந்து மெயின் பப்ளிஷர் தமிழில் விகடன் மீடியா. ஆனால் தமிழில் மட்டும் தனி ஒரு தலைப்பு, ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். பிலிப்பிசம் எல்லாருக்கும் புரியாதுன்னு சொல்லி டைட்டில் என்ன கொடுத்துருக்குன்னா புது யுக குரல் மொழி. தட் மீன்ஸ் அந்த குரலுக்கும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்குது. திருக்குறள் அக்னாலஜ்மெண்ட். இது இந்த யுகத்துது திருக்குறள்னு சொல்லி அந்த மாதிரி டைட்டிலில் அந்த விகடன் மீடியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்லையும் படிக்கலாம், ஆங்கிலத்தில் தான் முதல்ல எழுதுனது. ப்ளஸ் இப்போ வந்து ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸ், ஜெர்மன், ஜாப்பனீஸ், கொரியன், இந்தோனேஷியன், இந்தியாவில் ஒரு 5 மேஜர் லாங்குவேஜ், ஹிந்தி, குஜராத்தி, மராட்டி, தமிழ், மலையாளம் எல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் ஆகி பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த புக்கு வந்து நிறைய பேர் படிச்சுட்டு 2 நாள் முன்னே ஒரு ஆள் எனக்கு எழுதியிருக்காரு, சார் ஐ வாண்ட் இந்த புக்கை சைன் பண்ணி எனக்கு ஒரு காப்பி வேணும். ஆல்ரெடி இந்த புக் என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் வந்து மேரேஜஸ்லாம் நிறைய பேருக்கு இது கிஃப்ட் பண்ணோம். ஸோ எனக்கு ஒரு 10 காப்பி வேணும். இது ஒரு கிரேட் புக்கு, நிறைய எஃபர்ட் நீங்கள் போட்டிருக்கேன் இந்த புக்கில். ஸோ இது 10 வருஷம் மேலே எஃபர்ட் எடுத்து இந்த புக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது பப்ளிஷர்ஸ், ஒரு தமிழ் பப்ளிஷர் மணிமேகலை ப்ரெஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். 90 வருஷமாக இருக்குது ஒரு ப்ரெஸ்ஸு. அந்த மேனேஜிங் டைரக்டர் எனக்கு இந்த புக்கு காப்பி கிடைச்ச பிறகு அவர் சொன்னார், எங்கள் சரித்திரத்தில் இந்த மாதிரி புத்தகம் நாங்கள் பார்க்கல. த குவாலிட்டி ஆஃப் தி பப்ளிகேஷன் இட் செல்ஃப், எஸ்தெட்டிக் த பியூட்டிஃபுல் புக் டிசைன். இந்த கவர் டிசைன் எங்கள் இளைய மகள் நிஷாலா வந்து 20 மினிட்ல இது பண்ணாங்க. அண்ட் இந்த திருக்குறளில் இல்லஸ்ட்ரேஷன் இல்லை, இந்த புக்கில் 33 அதிகாரத்துக்கு ஒரு அதிகாரத்துக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு படம். லைக் டாப் பிலிப்பிசம் ஒரு சாப்டரில் அது இல்லஸ்ட்ரேட் பண்ணி, இப்போ எக்ஸலன்ஸ் இஸ் a 6-pointed crown of life with dedication, devotion, determination, discipline, diligence and detachment as a 6 point. இந்த கிரீடம் தி 6 points அந்த இந்த படத்தில் இது ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அந்த ஜான்ரில் பெயிண்ட் பண்ணி நியூ ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ் டன் பை மை ஓல்டர் டாட்டர் நிமிஷா. இது கோவிட் டைமில் தான் இது முதல் எடிஷன் வெளியிட்டது. அந்த டைமில் நான் டிஜிபி, கிரைம் பிரான்ச், சிஐடி. ஓகே.
ஸோ இது மக்களுக்கு ஒரு ஊக்கமாக அந்த கோவிட் டைம் டிப்ரெஷனில் கொடுக்கறதுக்கு வேண்டி நாங்கள் அந்த டைமில் பிரிண்டர் கிடைக்கல, டிசைனர் கிடைக்கல, பப்ளிஷர் கிடைக்கிது ரொம்ப கஷ்டம். பட் எப்படியோ ரொம்ப சிரமப்பட்டு பப்ளிஷ் பண்ணி இது உண்மையில் என் மேக்னம் ஓப்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பிறகு நான் லாஸ்ட் இயரே 4 புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த புக்கு தான் என் மேக்னம் ஓப்பஸ். சார், யூஸ்வலாக இப்போ நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து பல விஷயங்கள் பார்த்துட்டு வரும்போது, அதுவும் நீங்கள் ராஜீவ் படுகொலையில் பாதிக்கப்பட்ட ஒரு நபருங்கும்போது, அந்த நம்ம லைஃப்பில் நடந்தது அதுதானே வழக்கமாக ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ இல்லை ஒரு பெரிய தலைவராக இருக்கிறவங்களோ ஒரு பயோகிராஃபி மாதிரி ஊக்கம் கொடுக்கலாம் அப்படி தானே எழுதுவாங்க. நீங்கள் இது வந்து நான் சர்வீஸில் இருக்கும்போதே எழுதினேன். ஏன் இல்லை அந்த படுகொலை அதில் நம்ம எப்படி பாதிக்கப்பட்டோம், என்னவா இருக்கும், அதில் மீண்டு வந்தது எப்படி, அதை தாண்டி இது ஏன் இது வந்து எந்த உள் சுவாசம் என்று சொல்லலாம், இந்த இன்னர் பிரெத்து, என் ஆக்சிஜன், என் இன்ஸ்பிரேஷன், இதுதான் என் டிஎன்ஏ, என் ஸ்பிரிச்சுவல் அண்ட் மாரல் டிஎன்ஏ, இன்டெலெக்சுவல் டிஎன்ஏ. ஸோ பீப்புள் சே ஐ எம் அ திங்கிங் போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க when they introduce me. ஸோ இந்த தாட் எதுக்கு ஃபவுண்டன் ஹெட்டு சோர்ஸ் இதுலேருந்து தான். இது காரணத்தான் நான் பல முயற்சிகள் பண்ணியிருக்கேன். எது காரணம் மக்கள் நினைப்பாங்க, எது காரணம் இவர் பப்ளிசிட்டிக்கு பண்ணுறாரா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. அது அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சரில் ஒரே ஒரு ஸ்பீச்சில் தமிழ்நாடு முழுவதும் இன்ட்ரடியூஸ் பண்ணால் பிரயோஜனமாக இருக்கான்னு சொல்லி ஒரு இளைஞராக இருக்கும்போது முதல் மாவட்டத்தில் இருக்கும்போது இது இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அது பிறகு ஒரு பதவியில் என்னென்ன மக்களுக்கு நான் உபயோகப்படுத்தலாம் செய்யலாம்னு சொல்லி ஒரிஜினல் ஐடியா கிரியேட் பண்ணேன். எல்லாமே ஒரிஜினல் ஐடியா. சோஷியல் ஜஸ்டிஸ் டீ பார்ட்டிஸ், சமுதாய பாதுகாப்பு, சமுதாய நியாயத்துக்கு, சமுதாய நீதி, சமூக நீதி, தண்ணீர் யூனோ டீ பார்ட்டிஸ், அந்த கான்செப்ட் கொண்டு வந்தேன். அது வந்து 1 மில்லியன் பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க 40,000 கிராமத்தில். அது மாண்புமிகு முதலமைச்சர் திரு கருணாநிதி கலைஞர் அவர்களே அப்ரிஷியேட் பண்ணி இது நல்லா பண்ணலாம்னு சொல்லி இதை அனுமதி கொடுத்தாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் 70 லட்சம் ரூபாய் கொடுத்து சீப்பஸ்ட் ரேட்டில் 1 மில்லியன் பீப்புளை இம்பேக்ட் பண்ணாங்க த்ரூ அவுட் தமிழ்நாடு. அது ஒரு எந்த பதவியில் நான் இருந்தால் கூட மக்களுக்கு எப்படி ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணலாம், ஒரு மாற்றம், மனமாற்றம் கொண்டு வரலாம், அந்த ஒரு நோக்கத்தில் தான் ஏதோ செஞ்சிட்டே இருந்தேன். சிலதில் வெற்றி கிடைச்சிது, சிலது வந்து ஸ்லோவாக இருந்தது, சிலது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத சில ஐடியாஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு எழுத்தாளர், ஒரு சிந்தனையாளர், ஒரு தொழிலில் கூட நான் ஒரு ஆந்திரப்பனர், ஸ்டார்ட் அப் ஆந்திரப்பனர். சமநிலை சிந்தனைன்னு சொல்லி நான் ஒரு 35 வருஷம் முன்னே கண்டுபிடிச்சது. உலகத்துக்கு முதல் தடவை சமநிலை சிந்தனை. இப்போ ஒரு சின்ன ஒரு பேட்டரியில் கூட பாசிட்டிவ் மட்டும் இருந்தால் ஒர்க் ஆகுமா, நெகட்டிவ் வேணும். ஸோ சமநிலை சிந்தனையில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே வச்சு நம்ம மனசு சமநிலையில் கொண்டு வரலாம். ஸோ ஈக்குவலாக வந்து நம்ம பாசிட்டிவ் டீல் பண்ணோம், நெகட்டிவ் டீல் பண்ணோம். இதுவரை உலகத்தில் யூஎஸ்ஏ இல்லை வெஸ்டர்ன் நேஷன்ஸ் எல்லாம் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங். ஆனால் அது ஃபுல் ட்ரூத் இல்லை. நமக்கு ரெண்டுமே தேவை இருக்குது. அதுதான் சமநிலை சிந்தனை. ஸோ இந்த சிந்தனை தாட் ப்ராசஸ் காரணத்தான் எனக்கு அடிக்கடிக்கு புது க்ரியேட்டிவ் ஐடியாஸ் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ இந்த வருஷம் நான் 25 புக் ரிலீஸ் பண்ண போகிறேன், 25 புக்ஸ். அது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டாக இருக்கும். ஒரே வருஷத்தில் ஒரு மனிதன் 25 புக்ஸ் ஆர் பீங் பப்ளிஷ்ட். பட் ஆல் ஆர் ரிட்டன் 10 years. ஐ ரோட் இட் 10 years, over 10 years. இந்த பிலிப்பிசம் புக்கு வந்து அந்த 25 புக்கு இது ஒரு இண்டெக்ஸ் மாதிரி, அது சம்மரி மாதிரி தான் அது. ஸோ அது நான் மெடிடேஷன் பண்ணி அது எழுதின காரணம் தான். அது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இன்டென்ஸ் ப்ராசஸ்லேருந்து தான் இந்த ஐடியா திடீர்னு மேலே வரும். ஸோ இப்போ இந்த சோஷியல் மீடியா இருக்க காரணம் டெய்லி வந்து நம்ம ஷேர் பண்ணலாம், டெய்லி நமக்கு ஃபீட்பேக் கிடைக்கும். சார் இது ரொம்ப பிடிச்ச ஒரு கருத்து எனக்கு. எல்லாருக்குமே வித்தியாசமான கருத்துக்கள் தான் பிடிக்கும். உங்கள் தேவைகள் பிரகாரம் தான் உங்களுக்கு அந்த ஒரு கருத்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஆனால் இதில் ஏதோ இந்த புக் படிக்கும்போது எல்லா மனிதன் வந்து ஏதோ ஒரு புது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த புக்கு இது ஒரு யூனிக்னஸ். அண்ட் எவ்ரி டைம் யூ ரீட் இட். ஒரு வைஸ் சான்சலர் இந்த புக்கு நிறைய நோட்ஸ் எழுதியிருக்காங்க. ஒரு கருத்து டெய்லி படிக்கிறான். டெய்லி 2-3 தான் படிக்க முடியும். இது ஃபுல்லாக அப்படி உட்காந்து படிக்க முடியாது இந்த புக்கு.
இது வந்து ஒரு தாட் எடுத்து அது நம்ம வாழ்க்கையில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ப்ராக்டிஸ் பண்ண முடியும், அது ரியல் பண்ண முடியும், அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் இதில் நிறைய பண்ட்ஸ், எப்படி திருக்குறள் வந்து 7 மொழியில் எழுதியிருக்காங்க திருவள்ளுவர். இது வந்து நிறைய ஞாபகத்தில் இருக்கிறதுக்கு வேண்டி ரைமிங் வேர்ட்ஸ், ரிதம்ஸ், பஞ்ச், மெட்டஃபர், இந்த மாதிரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு. அப்போ தான் நம்ம மனசில் ஞாபகத்தில் இருக்கணும். அது ஷுட் பி செட் பியூட்டிஃபுல்லி. ஒரு மொழி பியூட்டிஃபுல்லாக சொல்லலையானா ஒரு மனிதன் மேலே இம்பேக்ட் இருக்க முடியாது. ஸோ எவ்ரி திங் இஸ் ரிட்டன் இன் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டைல். ஐதர் பண்ணா டபுள் மீனிங். ஸோ இன்றைக்கி மார்னிங் அனதர் கருத்து நான் எழுதினேன். என்ன தெரியுமா, அது அந்த எல்என்டி சேர்மன் சொன்னாங்களே 90 மணி நேரம். அப்போ நான் வாரத்துக்கு அண்ட் டோன்ட் ஸ்டேர் அட் யுவர் வைஃப்னு ஏதோ இருக்கு. அது நிறைய பேர் இப்போ ட்ரோல் பண்ணி வைஃபை பார்த்துட்டு இருப்பீங்க, லீவ் நாளில் கூட வேலை செய்வாங்க. ஸோ ஐ செட் தட் ஸ்டூபிடிட்டிக்கே நம்ம ஒரு அவார்டு கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்டூபிடிட்டிக்கு அவார்டு நான் ஒன்று எனக்கு ஃபேஸ்புக்லேருந்து $2 கிரெடிட் கிடைச்சிருக்கு இந்த இதுக்கு இன்னைக்கு. ஸோ அந்த $2 நான் இந்த அவார்டு இன்ஸ்டியூட் பண்ணதுக்கு கொடுத்துருக்கேன், தட் ஸ்டூபிடிட்டிக்கு. அப்போ அந்த கான்வர்சேஷன், என் பிரதர் கூட இந்த கான்வர்சேஷனில் எனக்கு இந்த புது கருத்து கிடைச்சிருக்கு. எவ்ரிபடி ஹேட் ஸ்டூபிடிட்டி அன்லெஸ் இட் இஸ் அவர் ஓன். அது அர்த்தம் என்ன, இந்த ஸ்டூபிடிட்டி எல்லாருமே அது பிடிக்காது, ஆனால் நம்மளுதானா நம்ம டாலரேட் பண்ணலாம். நம்ம பண்ண முட்டாள்தனம் தான், நம்ம பண்ண முட்டாளத்தில் நம்ம அக்செப்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஞானம் இருக்கு இல்லையா, அது ஒரு ட்விஸ்ட் இருக்காது. அது இந்த சமநிலை சிந்தனை காரணம் தான் நெகட்டிவ் கூட எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் ஒரு ட்விஸ்ட் டர்ன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி ₹6000 கேஷ்பேக் பெறுங்க. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.